கேஷவ் டெக் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒரு அழகான ஒரு கதை பார்க்க போகிறோம். அந்த கதையோடு சேர்ந்து தமிழ் மீனிங்கும் சேர்த்து பார்க்க போகிறோம். இந்த கதை எதுக்கு சொல்ல போகிறோங்கிறத கதை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம். இதோடைய பர்பஸ் என்ன, இதன் மூலம் நம்ம எந்த திறன் வளப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். Ravi is a smart and hardworking boy who lives in a small village near a river. ரவி ஒரு புத்திசாலி மற்றும் உழைப்பாளியான சிறுவன். அவன் ஒரு ஆற்றின் அருகிலுள்ள சிறிய கிராமத்தில் வாழ்கிறான். He studies in a government school and he always tries to learn new things. அவன் ஒரு அரசு பள்ளியில் படிக்கிறான், மேலும் அவன் எப்பொழுதும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள முயற்சிக்கிறான். Every day, Ravi wakes up early, brushes his teeth and goes to school with his friends. ஒவ்வொரு நாளும் ரவி அதிகாலையில் எழுந்து பற்களை துவக்கி, அதாவது அப்ளிஷன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தனது நண்பர்களுடன் பள்ளிக்கு செல்கிறான். He usually studies well, but sometimes he feels tired because he helps his parents at home. அவன் பொதுவாக நன்றாக படிப்பான், ஆனால் சில நேரங்களில் அவன் வீட்டில் பெற்றோருக்கு உதவுவதால் சோர்வாக உணர்கிறான். Yesterday, Ravi went to the market where he bought some fruits and vegetables. நேற்று ரவி சந்தைக்கு சென்று சில பழங்களையும் காய்கறிகளையும் வாங்கினான். While he was returning home, he saw an old man who was carrying a heavy bag. அவன் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருக்கும்போது ஒரு கனமான பையை சுமந்து கொண்டிருந்த ஒரு முதியவரை பார்த்தான். ரவி immediately helped him and the old man thanked him warmly. ரவி உடனே அவருக்கு உதவினான். அந்த முதியவர் அவனை மனமார்ந்த நன்றி கூறினார். Now, Ravi is preparing for his exams and he is studying very seriously. இப்போது ரவி தனது தேர்வுகளுக்காக தயாராகி வருகிறான், மேலும் அவன் மிகவும் கவனமாக படிக்கிறான். He has already completed his homework and he is revising his lessons. அவன் தனது வீட்டு பாடங்களை ஏற்கனவே முடித்துவிட்டான், மேலும் தனது பாடங்களை மீண்டும் படிக்கிறான். Tomorrow he will visit his teacher who will guide him for the exams. நாளை அவன் தனது ஆசிரியரை சந்திப்பான், அவர் அவனை தேர்வுகளுக்காக வழிகாட்டுவார். Ravi is confident that he will pass because he has worked hard. அவன் கடினமாக உழைத்ததால் தேர்வில் வெற்றி பெறுவான் என்ற நம்பிக்கை ரவிக்கு உள்ளது. Ravi has a pet dog named Tiger, which is very active and playful. ரவிக்கு டைகர் என்ற பெயருள்ள ஒரு செல்ல நாய் உள்ளது. அது மிகவும் சுறுசுறுப்பாகவும் விளையாட்டாகவும் இருக்கும். Tiger runs quickly, barks loudly and follows Ravi everywhere. டைகர் வேகமாக ஓடுகிறது, சத்தமாக குரைக்கிறது, மேலும் ரவியை எங்கும் பின்தொடர்கிறது. Ravi loves his dog because it is loyal. அது விசுவாசமானது என்பதால் ரவி தனது நாயை மிகவும் நேசிக்கிறான். One day, if Ravi becomes a great officer, he will help poor people and improve his village. ஒரு நாள் ரவி ஒரு பெரிய அதிகாரியாக, ஆனால் ஏழை மக்களுக்கு உதவி செய்வது தனது கிராமத்தை மேம்படுத்துவான்.
He believes that if everyone does their duty, the world will become a better place. ஒவ்வொருவரும் தங்கள் கடமையை செய்தால் உலகம் ஒரு சிறந்த இடமாக மாறும் என்று அவன் நம்புகிறான். ரவி said, I will always help others. நான் எப்போதும் பிறருக்கு உதவுவேன் என்று ரவி கூறினான். His teacher told him that he was a good boy. அவரது ஆசிரியர் அவன் ஒரு நல்ல சிறுவன் என்று கூறினார். Ravi felt very happy because he had done something meaningful. அவன் ஒரு அர்த்தமுள்ள செயலை செய்ததால் ரவி மிகவும் மகிழ்ச்சியாக உணர்ந்தான். Although Ravi was tired, he continued his work and he never gave up. ரவி சோர்வாக இருந்தாலும் அவன் தனது வேலையை தொடர்ந்து செய்தான் மற்றும் ஒருபோதும் கைவிடவில்லை. His success shows that hard work, honesty and kindness can change a person's life. அவன் பெற்ற வெற்றி, கடின உழைப்பு, நேர்மை மற்றும் கருணை ஒருவரின் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்பதை காட்டுகிறது. இது ஒரு அருமையான கதை. இந்த கதையில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, மாணவர்களுக்கு நாம் கிராமர் நடத்தும் பொழுது, கிராமரெல்லாம் நடத்திட்டாலும் திரும்ப திரும்ப அந்த கிராமரை ரீகேப்சுலேட் பண்ண செய்ய வைப்போம். ஆனால் படிக்கும் பொழுது எந்த ஒரு கிராமராக இருந்தாலும் ஒரு கதையை படிக்கும் பொழுது அதில் என்னென்ன கிராமர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த செயல்பாடானது அதிக வளப்படுத்த முடியும். இப்போ இந்த ஸ்டோரி நம்ம படிச்சிட்டோம், இந்த ஸ்டோரியோட அர்த்தமும் தெரியும். இப்போ இதில் எத்தனை கிராமர், அதாவது எல்லா கிராமரும் இதில் இந்த ஸ்டோரியில் இருக்குது. அப்போ அதை ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி திரும்ப திரும்ப கதையாகட்டும், ஒரு பேசேஜ் ஆகட்டும், பேராகிராஃப் ஆகட்டும் படித்த உடனே அதில் என்னென்ன கிராமர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹைலைட் பண்ணோம் அப்படின்னா கிராமர் பகுதி, இலக்கண பகுதி, அதுவும் ஆங்கிலத்தில் உள்ள இலக்கண பகுதி மிக சுலபமாக அதிக வளப்படுத்துதலுடன் மிக இனிமையாக கற்க ஒரு வழிவகை செய்யும் அப்படிங்கிறத நம்ம இந்த கதை மூலம் பார்க்குறோம். என்ன கிராமர்லாம் இருக்குது? ஃபஸ்ட்டு டென்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது. ரவி இஸ் ஏ பாய், ஹீ ஸ்டடீஸ். இது ப்ரெசன்ட் டென்ஸ். ரவி ஒரு சிறுவன், ஹீ ஸ்டடீஸ், அவன் படிக்கிறான். இல்லை பாஸ்ட் டென்ஸும் வருது, அதாவது கடந்த காலம். ஹீ வென்ட் டு த மார்க்கெட், ஹீ வென்ட் டு த மார்க்கெட், அவன் சந்தைக்கு சென்றான். ஃப்யூச்சர் டென்ஸும் இருக்குது. ஹீ வில் விசிட் ஹிஸ் டீச்சர், அவன் ஆசிரியரை சந்திப்பான். ஸ்டடீயிங், அவன் படித்து கொண்டிருக்கிறான். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், முடிந்த செயல். ஹீ ஹாஸ் கம்ப்ளீட்டட் ஹோம்ஒர்க், அவன் வீட்டு படத்தை முடித்து விட்டான். பாஸ்ட் கண்டினியூஸ், கடந்த காலத்தில் நடந்து கொண்டிருந்த செயல். ஹீ வாஸ் ரிட்டர்னிங், அவன் திரும்பி கொண்டிருந்தான். இப்போ டென்ஸு பார்த்தோம். அடுத்தது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், சொற்களின் வகைகள். நவுன் இருக்குது, ரவி, வில்லேஜ், டாக். அந்த மாதிரி ப்ரனவுன், பொருந்த சொல்கிறது, அதாவது ஹீ, ஹிம், இட், அவன், அவனை, அது. வேர்ப் இருக்குது, இது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ரன், ஹெல்ப், ஸ்டடி. அது மாதிரி அட்ஜெக்டிவ், விழிப்பெயர் இருக்குது. ஸ்மார்ட் பாய், அதாவது அட்ஜெக்டிவ்ங்கிறது தெரியும், ஒரு நவுனை குவாலிஃபை பண்ணுறது. இட் குவாலிஃபைஸ் தி நவுன். பாய்ங்கிறது நவுன், இட் குவாலிஃபைஸ் தி நவுன். ஸ்மார்ட்டுங்கிறது அட்ஜெக்டிவ். ஸ்மால் வில்லேஜ். அடுத்தது அட்வர்ப், வினையுரிச்சல். குயிக்லி, சீரியஸ்லி, வேகமாக, கவனமாக. ப்ரிப்போசிஷன் பார்த்தோம்னா இடைச்சொல் சொல்லுவோம். இன், நியர், வித். உள்ளே, அருகில், உடன் சொல்லலாம். கன்ஜெக்ஷன் இருக்குது. அண்ட், பிகாஸ், ஆல்தோ மற்றும் ஏனெனில், என்றாலும். டிட்டர்மினர் இருக்குது, குறிப்பு சொல் இருக்குது. சம், ஹிஸ், தட். இது மாதிரி இந்த கதையில் சென்டென்ஸ் டைப் இருக்குது, வாக்கிய வகைகள்.
ஸ்டேட்மெண்ட் இருக்குது, உரைத்தல் வாக்கியம் சொல்லுவோம். ரவி இஸ் ஏ பாய். கொஸ்டின் கேள்வி வாக்கியம், இஸ் ரவி எ பாய். கமாண்ட் இருக்குது, ஹீ ஹெல்ப்ஸ். பிறருக்கு உதவுங்கள், ஹெல்ப் அதர்ஸ். கமாண்ட் ஆணை வாக்கியம். எக்ஸ்க்ளமேஷன் இருக்குது, வாட் ஏ குட் பாய், என்ன ஒரு நல்ல சிறுவன். மாதிரி ஆக்டிவ் வாய்ஸ் இருக்குது, பேசிவ் வாய்ஸ் இருக்குது. ரவி ஹெல்ப்டு த மேன், ஆக்டிவ் வாய்ஸ். த மேன் வாஸ் ஹெல்ப்டு பை ரவி. த மேன் வாஸ் ஹெல்ப்டு பை ரவி. இந்த மனிதர் ரவியால் உதவப்பட்டார். டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் இருக்குது. ரவி செட், ஐ ஹெல்ப் யூ. ஐ வில் ஹெல்ப், நான் உதவுவேன் என்று ரவி கூறினான். இன்டைரக்ட் ஸ்பீச் பார்த்தோம்னா ரவி செட் தட் ஹீ வுட் ஹெல்ப். ரவி அவன் உதவான் என்று கூறினான். இந்த கதையில் கிளாஸஸ் இருக்குது, துணை வாக்கியம். ஹூ லிவ்ஸ் இன் ஏ வில்லேஜ், கிராமத்தில் வாழ்கிறான். while he was returning, அவன் திரும்பி கொண்டிருந்த போது. இஃப் ரவி பிகம்ஸ் கிளாஸஸ். அது மாதிரி மோடல்ஸ் பார்த்தோம்னா வில், கேன், ஷுட். அந்த கதையில் வர இடத்துல வில், கேன், ஷுட். இது மாதிரி ஆர்டிகல்ஸ் இருக்குது. எ பாய், எ வில்லேஜ், த மார்க்கெட், ஒரு சிறுவன், ஒரு கிராமம், அந்த சந்தை. கம்பாரிசன் இருக்குது, ஒப்பிடுதல். பெட்டர் பிளேஸ், இது கம்பாரிசன். இந்த கதையில் ஆல்மோஸ்ட் எல்லா கிராமர் டாபிக்ஸும் கவர் ஆகிருக்கு. அது மாதிரி ஸ்டோரி மெத்தட் மூலம் கிராமர் கற்றுக்கொண்டால் மிகவும் எளிதாக புரியும். எப்பொழுதுமே நம்ம மாணவர்களுக்கு ஆஸ் எ டீச்சராக இருக்கட்டும், நம்ம ஒரு கிராமர் கற்றுக்குறோம் அப்படின்னா அது கற்றுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. படித்ததுக்கப்புறம் அதுக்கு ரிலேட்டடாக எந்த இடத்துல என்னென்ன ஸ்டேட்மெண்ட்டு பார்த்தாலும், வாக்கியங்கள் பார்த்தாலும், பேசேஜாக இருக்கலாம் அல்லது ஒரு எஸ்ஸேவாக இருக்கலாம், எந்த இடத்துலையும் அந்த கிராமரோடு உற்று நோக்கி பார்க்கணும். அதை விட்டுட்டு நம்ம இதுதான் கிராமரு அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, தனியாக எக்காரணத்தை கொண்டோ ஸ்டெப்ஸ் எடுக்கவே கூடாது. கிராமர் கதையோடையோ பேசேஜோடையோ படிக்கும்போது ஹைலைட் பண்ணி படித்தோம் அப்படின்னா இந்த ஆங்கிலம், அது இங்கிலீஷ் கிராமருங்கிறது இட்ஸ் வெரி 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 சிம்பிள் டு லேர்ன். இதனுடைய தொடர்ச்சி திரும்ப பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் நைஸ் வீடியோ. தேங்க்யூ.